பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي أرسل الرياح بشرا بين يدي رحمة وأنزل من السماء ماء طهورا صدق الله العلي العليم. அவன்தான் தனது அருளுக்கு, அதாவது மழைக்கு முன்னர் காற்றுகளை நற்செய்தியாக அனுப்புகிறான். மேலும் தூய்மைப்படுத்தும் நீரை, அதாவது மழையை வானத்திலிருந்து நாம் பொழியச் செய்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, மழைக்கு முன்னாலே காற்றை நற்செய்தியாக நான் அனுப்புகிறோம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். காற்று பல வகையான காற்று உண்டு. மேகங்களை கிளப்பும் காற்றுன்னு ஒரு காற்று, மேகங்களை சுமக்கும் காற்று என்று ஒரு காற்று, மேகங்களை இழுத்து வரும் காற்று என்று இருக்கிறது, மேகத்தின் முன் நற்செய்தி சொல்லும் காற்று என்று இருக்கிறது, மழை பொழி வைக்க மேகத்தை சூழ்கொள்ள செய்யும் காற்று என்று காற்று இருக்குது. இந்த காற்று, இப்படி பல காற்றுகள் இருந்தாலும் இன்னும் சில காற்று இருக்கு. சூறை காற்று, அதாவது கடுமையான காற்று என்று பல வகையான காற்றுகளை நாம் பார்க்கலாம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, காற்று என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கொஞ்ச நேரம் காற்று இல்லாதனால நம்ம செயற்கையா உருவாக்கின காற்றை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படித்தானே? அந்த கட்டணம் ஃபுல்லா இந்த பள்ளிவாசலை சுற்றி நான் அப்படியே மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னா காற்று உள்ள வராது. அப்படி என்ன செய்வோம்? ஃபேனை போடுவோம். செயற்கை காற்று ஃபேனை போட்டு நம்ம ஆசுவாசம் பண்ணிட்டு வரோம். கடுமையான வெயில் இருந்துச்சுன்னா இருக்க அந்த காற்று பத்தாது, நமக்கு செயற்கை காற்றை நாம் உருவாக்குகிறோம். இப்படி காற்று நாம் உருவாக்குற நம்முடைய உடம்புக்கு இதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ அந்த காற்றை பார்த்து நாம என்ன நினைச்சிருக்கோம்? அது ஒரு பரக்கத்து, அது ஒரு நேமத்து. இதே காற்றை கொண்டு அல்லாஹ் ஒரு சமூகத்தை அளித்திருக்கிறான். ஒரு காற்றை கொண்டு அல்லாஹ் சமூகத்தை அளித்திருக்கிறான். ஆது கூட்டத்தினர்கள் வரம்பு மீறி நடந்தார்கள். வரம்பு மீறி நடந்த அந்த ஆது கூட்டத்தினை அல்லாஹ் காற்றை கொண்டுதான் அழித்தான். அந்த காற்றை கொண்டு அழித்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான். அப்ப நாம என்ன நினைக்கணும்? அந்த காற்று வரும்போது அதுக்கு நாம் அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்தணும். அந்த காற்று லேசா இப்ப அல்லாஹ்ல சொல்லி தருகிறான், அவன்தான் தன் அருளுக்கு மழைக்கு முன்னர் காற்றுகளை நற்செய்தி அனுப்புகிறான். காத்துக்கு முன்னால மழைக்கு முன்னால காத்து அல்லாஹ் நற்செய்தி அனுப்புகிறான்னு சொல்லித்தாரான். ஒரு சமுதாய மக்கள் நினைத்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாய மக்கள், காற்று பலமா வீசுது, மேகமெல்லாம் சூழ்ந்து நிற்குது, நமக்கு மழை வரும் என்று நினைத்தார்கள். ஆனா அந்த மேகத்துக்கு பின்னால அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கு என்று தெரிந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன துஆ கேட்டார்கள், யாரெல்லாம் நாங்க தெரியாம செஞ்சிருக்கோம், மன்னிச்சிரு. என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுப்படுத்தாமல் விட்டார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாய மக்கள் கேட்டு சொல் பேச்சு கேட்கல. அவங்க கொண்டு வந்த தூதுவ செய்தி நிராகரித்தார்கள். உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கோவப்பட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க. மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்கன்னா வரலாறு சொல்லும். அப்ப அந்த சமுதாய மக்கள் விளங்கினாங்க, இந்த மேகத்துக்கு பிறகு நமக்கு மழை வரும்னு நினைச்சாங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வேதனை இருந்தால் என்ன செய்கிறது என்பதை விளங்கிய மக்கள் உடனடியாக தௌபா செஞ்சாங்க. வரக்கூடிய வேதனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஒரு சமுதாய மக்கள் இந்த மேகத்துக்கு பிறகு காற்றுக்கு பிறகு இந்த மேகம், இந்த மேகத்துக்கு பிறகு மழை இருக்கு என்று நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா மண்ணள்ளி போட்டு அந்த மக்களை என்ன செய்ய துவம்சம் செஞ்சான்.
கற்களை இறக்கி அல்லாஹ் தஆலா துவம்சம் செஞ்சான். அப்ப நாம என்ன நினைச்சிடக்கூடாது, காற்று வீசுது, இது நல்ல காற்று, இதுக்கு பிறகு மழை இருக்குன்னு நினைக்க கூடாது. யா அல்லாஹ், இந்த காற்றுக்கு பிறகு நல்ல மழையை இறக்கி வைன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நல்ல மழையை இறக்கி வை நம்ம கேட்கணும். ஏன்னா காற்று அடிச்சு அதுக்கு பிறகு மழைக்கு பிறகு வேற எதுவும் வந்துச்சு நம்மளால தாங்க முடியுமா? அதனால தான் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று வீச ஆரம்பித்தாலே போய் பள்ளிவாசல் ஒதுக்கிடுவார்கள். சுபஹானல்லாஹ். காற்று வீச ஆரம்பிச்சுன்னா என்ன செஞ்சுவாங்க, பள்ளிவாசலுக்குள்ள போயிடுவாங்க. பள்ளிவாசல உட்காந்து, யா அல்லாஹ், அந்த காற்றுக்கு பிறகு நல்ல மழையை இறக்கி வை, அதா போய் இறக்கிறாத. ஒரு சமூகத்துக்கு இந்த காற்றுக்கு பிறகு வேதனை இறக்கி வைத்தாய், அதுபோல இறக்கி வைச்சு விடாத ரப்பே, இந்த காற்றுக்கு பிறகு நல்ல ஒரு மழையை இறக்கி வை ரப்பே என்று ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்று லேசா வீச ஆரம்பிச்சாலே பயந்து பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த காற்று கொண்டு நாம செய்யக்கூடாது, சந்தோஷப்படணும் தான். ஆனா என்ன செய்யக்கூடாது, நம்ம மெத்தனத்தில் இருந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காற்று தான் ஒரு சமுதாய மக்களுக்கு சாதகமா இருந்தது, இன்னொரு சமுதாய மக்களுக்கு பாதகமா இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருவான். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற யுத்தங்கள் என்ற தலைப்புல ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடி மதீனாவில். சுத்தி நாலாபுரம் இறை மறுப்பாளர்கள்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க. அப்போ ரெண்டு மலைக்கு மத்தியில ரெண்டு மலையை இணைக்கும் மாதிரி ஒரு அகல் தோன்றினாங்க. சகாபாக்கள் அகல் தோன்றினாங்க. யாரும் குதிரையிலிருந்து கூட தாவிட முடியாது, பாஞ்சிட முடியாது, இறங்கி கூட ஏற முடியாது. அந்த அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் ரெண்டு மலை இணைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அகல் தோண்டினார்கள். அகலுக்கு அந்த பிற சகாபாக்கள் மதீனாவாசிகள், ஊர் மக்கள்லாம் அந்த பக்கம், அகலுக்கு இந்த பக்கம் பெரும் பெரும் படை வீரர்கள் இருக்கிறாங்க. எத்தனை நாள் தாங்கும்? ஊரை விட்டு வெளியே போகாம எத்தனை நாள் தாங்க முடியும், யுத்தம் செய்ய முடியும்? உணவுப் பொருள்லாம் தீர்ந்துச்சுன்னா என்ன செய்யறது? அடுத்து வெளியே போய் தானே ஆகணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கெஞ்சினாங்க, யா ரசூலல்லாஹ், உணவுப் பொருள்லாம் தீர்ந்துட்டு வருது, அவங்க முற்றுகை இட்டுக்கிட்டு இருக்காங்க, குளிக்கு அந்த வேலை அவங்க இருக்கிறாங்க, இப்ப என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்? இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? முற்றுகை இட்டு பலமா இன்னும் 2 நாள் முற்றுகை இட்டாரோ என்று சொன்னா நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் யா ரசூலல்லாஹ், என்ன செய்யற என்று கேட்ட பொழுது கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். இன்று இரவு நல்ல ஒரு செய்தி கிடைக்கின்றார்கள். சஹாபாக்கள் அழைத்து சொன்னார்கள், நைட் நேரத்தில் யாரும் வெளியே வராதீங்க, இரவு நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள அமர்ந்து கொள்ளுங்கள், யாரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க. நாங்க சஹாபாக்கள் ஒரு எச்சரிக்கை. இரவு அதே மீறி 2 சஹாபி வெளியே வந்தாங்க. ஒரு சஹாபி தங்களுடைய சுய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே வந்தாங்க. இன்னொரு சஹாபி தங்களுடைய ஒட்டகம் காணா போச்சு, அதை தேடுவதற்காண்டி வெளியே வந்தாங்க. அந்த நேரத்தில் பலமான காற்றை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பலமான காற்றை அல்லாஹ் அனுப்பினான். எதிரிகளை தூக்கி வீசியது அந்த காற்று. மதீனாவை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற எதிரிகள், இறை மறுப்பாளர்களை அந்த காற்று தூக்கி வீசியது. 2 சஹாபி வெளியே வந்தாங்களா இல்லைங்களா? அந்த சஹாபிகளும் தூக்கி வீசிச்சு. இப்படி பலவந்தமா தூக்கி வீசியது. சிதறி ஓடினார்கள். மறுநாள் காலையில சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், மதீனாவை முற்றுகையிட்டு இருந்த யாருமே காணோம், எல்லாம் தூக்கி வீசப்பட்டார்கள். மதீனால இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த காற்று பரக்கத்தாக்கி வச்சான். இஸ்லாமியர்களுக்கு சஹாபாக்களுக்கு அந்த காற்று பரக்கத்தாக இருந்துச்சு. இறை மறுப்பாளருக்கு அந்த காற்று மிகப்பெரிய அதாபாக இருந்தது. ஒரே காற்று தான் ஒரு சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இன்னொரு சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பற்றதா இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. பலமான காத்து வீசின உடனே ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காத்து இப்ப வீசிச்சா இல்லையா?
இந்த காத்து மதீனாவில் உள்ள நயவஞ்சகர்கள் ஒருவரை மௌத்தாக்கி வைத்து விட்டது என்று சொன்னார்கள். மதீனாவில் உள்ள நயவஞ்சகன் எவனோ ஒருத்தனை இந்த காத்து மௌத்தாக்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. மதீனாவுக்குள்ள நுழைஞ்சவன்னா தெரிஞ்சது நயவஞ்சகனுடைய தலைவன் மௌத்தாகி கிடந்தான். நயவஞ்சகனுடைய தலைவன் மௌத்தாகி கிடந்தான். அப்ப காத்தை பத்தி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு செய்தியை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவது என்ன? காற்று வீசுகிற காற்று வச்சு மழை நல்ல வரும், நல்ல மழை இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த காத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அதாப் இருந்தாலும் இருக்கலாம் என்பது அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.